வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி ஆகின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களது நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை தங்களது கைகளுக்கு பெறக்கூடிய நிலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆதரவளித்து நிச்சயமாக மலையக மக்கள் முன்னணியின் ராதாவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய உதயாவும் ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்ற நற்செய்தியாக காணப்படுகின்றது. அனுரகுமாரவிற்கு அல்லது சஜித்திற்கு மலையக மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கின்றதா என்ற கேள்வியை நான் எழுப்ப வேண்டும். ஆனால் 2015 2019 வரை நல்லாட்சியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்றைய பிரதமராக மலையக மக்களுக்கு நாங்கள் கேட்ட வாக்குறுதிகளுக்கு மேலதிகமாக அவசியமானவற்றை பெற்றுக் கொடுத்த நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கின்றார். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு 7 நிலத்தை, தனி வீட்டு திட்டத்தை, புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே அனுமதி அளித்து அதற்கான வசதிகளை செய்தார். இந்த முற்போக்கு கூட்டணி ஒரு பெரிய ஆவணத்தை தூக்கி கொண்டு ஊராக செல்லுகின்றார்கள். 40 அம்ச கோரிக்கையாம், 46 அம்ச கோரிக்கையாம் புத்தகமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்குள் என்ன எழுதியிருக்கின்றார்கள் என்பது சஜித் பிரேமதாசவுக்கே தெரியாது. அந்த ஆவணத்தை அவர் திருப்பி கூட பார்க்கவில்லை. அந்த ஆவணம்தான் இந்த மலையக மக்களினுடைய எதிர்காலம் என்றால் அதிலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. நான் சொன்னேன், சிறுதோட்ட உடைமையாளர்களாக்குவோம், முதலாளிமாராக்குவோம். அந்த ஆக்குகின்ற முறையை சொல்லுங்களேப்பா. ஆக்குவோன்னா அவர்களை எவ்வாறு சிறுதோட்ட உடைமையாளர்களாக்க போகிறீங்க? அந்த முறையை மக்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள்கிட்ட கேட்டு அதுக்கு விடையில்லாத போது தான் இப்போ வெளியிலே கேட்குறேன் அவங்கக்கிட்ட. இன்று நாட்டினது பொருளாதாரம் ஓரளவு என்னென்னா சிரமமற்றதாக பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தது. அதன் போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஒரு மாற்று சக்தியை எதிர்பார்த்தார்கள், ஒரு மாற்று தலைமையை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்று தலைமை சஜித்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும். ஆனால் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்பது தான் மாற்று அரசாங்கம். எங்களை எல்லாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டியிலே இருந்து கோயம் என்று கோட்டாவை விரட்ட கண்டியிலே இருந்து ஊர்வலமாக வந்தோம். கொழும்பிலே சேர்ந்தவுடன் கோட்டா வீடு செல்லுகின்ற போது சஜித்தும் சேர்ந்து அவருக்கு முன்னால் வீட்டுக்கு ஓடிவிட்டார். போக்கு கூட்டணி மலையகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று அரசியல் சக்தி. அந்த மாற்று அரசியல் சக்தி ஒரு நல்ல நிறுவனம். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது மக்களுக்குரிய நிறுவனம். அந்த மக்களுக்குரிய நிறுவனம் இன்று வழி தவறி போய்கொண்டிருக்கின்றது. நானும் அதே போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜும் இந்த கூட்டணிக்குள் இருந்து நான் முதலிலே சொன்ன பல விடயங்களை அடைவதற்காக நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம், உழைத்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். ஆனால் தற்போது அது வழி தவறி செல்லுவதை நாங்கள் பார்க்கின்ற போது அதே போல திரைமறைவிலே பல பேருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசியல் கொள்கை இல்லாமல் செயற்படுவதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த மக்கள் நலன் கொன்ற இந்த நிறுவனமானது எந்த அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றுகின்றது என்பது எங்களுக்கு வெளியிலே தெரிவதாக இருக்கின்றது. கிழக்கிலே ஒரு சில எம்பிக்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே மக்களை வாக்களிக்க வேண்டாம், இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்ற செய்தியை சொல்வதாக கேள்விப்படுகின்றோம். ஜனநாயக நாட்டிலே ஒரு மனிதனினுடைய மிகப்பெரிய ஜனநாயக உரிமை வாக்களிப்பு என்பது. அதிலும் தன்னுடைய நாட்டுக்கான ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனை நாங்கள் கடந்த காலத்திலே கண்டோம். கோட்டாபே என்ற தவறான ஒருவரை நாங்கள் தெரிவு செய்ததன் மூலம் இந்த நாடு அல்லோலகலப்படுகின்ற இந்த நாட்டிலே மக்கள் எந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்களை சந்தித்தார்கள் என்பதை நாங்கள் கண்டோம். அத்தகைய முக்கியமான ஒரு தேர்தலிலே நாட்டின் வழி என்ன, நமது வழி என்ன, நமது எதிர்காலம் என்ன என்பதை தீர்மானிக்கப் போகின்ற அந்த புல்லடி
கூட்டணியை இட வேண்டாம் என்று அழைப்பு விடுகின்றார்களாக இருந்தால் அவர்கள் அரசியல் செய்வதற்கே தகமை இல்லாதவர்கள் என்பதை கூற வேண்டும். முன்மாதிரியாக இருந்து வாக்களிப்பை ஊக்குவித்து ஜனநாயகத்தை காக்க வேண்டியவர்களே இவ்வாறான புறக்கணிப்பை பற்றி பேசுவார்களாக இருந்தால் அவர்கள் அரசியல் தளத்தில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்று தான் நாங்கள் கூற வேண்டும்.